வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். நமது இந்த ஜோதிட விளக்க வீடியோவை நமக்காக வழங்குவது டாக்டர் லத்தீப் கிளீன்சிங் ஜெல் மற்றும் டாக்டர் லத்தீப் ஃபுட் கிரீம். இப்போ ஒரு கேள்வி, அண்ணன், ஒவ்வொரு லக்னமுடைய குணம் வேறுபடுகிறது தானே? அதே மாதிரி அனைத்து லக்னத்திற்குரிய 8ஆம் பாவகமும் அதே மாதிரி 8th house keep the same things for everyone. எக்ஸாம்பிள், கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், இடம் மாற்றம், எக்ஸெட்ரா. ஓகே, எல்லாம் கொடுத்துட்டீங்க. 8ஆம் பாவகம். ஓகே, இது ஒரு கேள்வி. முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். எல்லா லக்னங்களுக்கும் 8ஆம் பாவகம் வேறுபடுமான்னு கேட்குறீங்க. எங்கெங்க பிடிக்கிறீங்க இந்த கேள்வி எல்லாம்? ஆக்சுவலி ஓகே, மேஷ லக்னம்ங்க. மேஷ லக்னத்துக்கு அட்டமாதிபதி என்னத்தை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு வரக்கூடிய 8ஆம் அதிபதி விபத்தை கொடுப்பார். எப்பொழுதுமே மேஷ லக்னத்துக்கு 8ல் இருந்தாருன்னா செவ்வாய் இது மாதிரியான தன்மையை பாபத்துவ நிலையில கொடுப்பாரு. ஓகே, இதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு நீங்க கேட்கக்கூடிய அந்த கடன் நோய், வம்பு வழக்கு அமைப்புகள் எப்படி வருது? இதே செவ்வாய் ரத்தத்துக்கு காரக செவ்வாய் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பாரு, சகோதர அமைப்புகளை கெடுப்பாரு, கட்டிடம், நிலம் மாதிரியான அமைப்புகள்ல பணத்தை போட்டு ஏமாற வைப்பாரு. சில இடங்கள்ல லக்னம், இந்த இடத்துல லக்னமும் பார்த்துக்கணும். ஓகே, இதே ரிஷப லக்னமா வருது, குரு 8ஆம் இடத்துல இருக்காரு, வெளிநாடு, வெளி மாநில அமைப்புக்கு கொண்டுட்டு போவாரு. அதே மிதுன லக்னத்துக்கு சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. சனி யாரு? சனி 8ல் இருந்தாலே 10 பார்ப்பாரு, தொழில கெடுப்பாரு. 2, 10, 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த சனி மிதுன லக்னத்துக்கு அப்படியே 10ஆம் இடத்தோட தொழில கெடுப்பாரு. 2ஆம் இதெல்லாம் பாபத்துவமா இருக்கும்போது கூடுதலா ஆயிலையும் சேர்த்தே கெடுத்துருவாரு. அதே இவரா வராருன்னு வச்சுக்கோங்க, யாரு? கடக லக்னம். கடக லக்னத்துக்கும் சனி இந்த இடத்துலதான் அங்க டிஃபரெண்ட். மிதுன லக்னத்தோட சனி சர வீட்லையும், கடக லக்னத்தினுடைய சனி சிற வீட்லயும் இருப்பாரு அட்டமாதிபதியா. இந்த அட்டம வீட்டுல இருக்கக்கூடிய சனி கடுமையான கெடுபலனை கொடுப்பாரு, குடும்ப வாழ்க்கையை கெடுப்பாரு, ஆயுள கெடுப்பாரு, குடும்ப அமைப்புகளை கெடுப்பாரு, வருமானத்தை ஒரு மாதிரியான கஷ்டப்படக்கூடிய வழிகள்ல மிதுன லக்னத்துக்கு கொடுப்பாரு. ஆனா கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி முழுமையாக குடும்பத்தை கெடுப்பாரு, முழுமையான வருமானத்தை கெடுப்பாரு, ஆரோக்கியத்தை கெடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மை. சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி குருன்னு வருவாரு. இந்த குரு இடமாற்றம் இருக்கிற சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி குருன்னு வருவாரு. இந்த அமைப்புகள்ல கடுமையான அமைப்புகள்ல வெளிநாடு, வெளி மாநில அமைப்புகள் இதெல்லாம் பாபத்துவமா இருந்தாருன்னா வெளிநாட்டுல பணத்தை போட்டு, ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு கஷ்டப்படுறது இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு ஒரு லக்னத்துக்கும், கன்னி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு. செவ்வாய்னா அதே மாதிரி விபத்து, சண்டை, ரத்தம், கோர்ட்டு கேஸு, குடும்பத்தை பிரிக்கிறது. இந்த இடத்துல செவ்வாய் தசை, செவ்வாய் தோஷத்தை இந்த இடத்துல செய்யும். அந்த 7 வருஷத்துக்கு குடும்பம் படாத பாடா இருக்கும். எங்கெங்கெல்லாம் செவ்வாய் தொடர்பு கொள்றாரோ அந்த அமைப்புகள் அத்தனையும் கெடுவாரு. யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்காரோ அந்தந்த அமைப்புகளையும் கெடுவாரு. அடுத்ததா துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் தாங்க ஒரு மாதிரி பண்ணுவாரு. சில நேரங்கள் 8ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆயுளையும் பறிச்சிருவாரு. இந்த இடத்துல தான் லக்னாதிபதி தானங்க அவரு, லக்னாதிபதி தான். 8ல் ஆட்சி தானங்க அவரு, ஆட்சி தான். ஆனால் சில நேரங்கள்ல ஆயுள் எடுத்துடுறாரு. லக்னம் பலமாக இல்லை என்றால், லக்னத்துல ஒரு குரு, பௌர்ணமி, சந்திரனோ யாரோ ஒருத்தர் இருக்கிற பட்சத்துல, லக்னம் பலமாக இருக்கிற பட்சத்துல இந்த இடத்துல ஆயுள் கெடுற அமைப்புகள் பெருசா இருக்க மாட்டுது. அடுத்ததாக மேஷ லக்னம், விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு புதன் ஸ்கேம், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் இந்த மாதிரியான புதனுடைய காரக வழியில டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க, ஸ்கேம்ல ஏமாந்துட்டங்க, ட்ரேடிங்க, அதுங்க இதுங்க இவ்வளவு வரும்னாருங்க, கோடியில் வரும்னாருங்க, ஒரே ராத்திரில எலோன் மஸ்க் அவர் மாதிரி கனவு கண்டங்க. இதுதான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாபத்துவ அமைப்பு. எல்லா 8ஆம் இடத்து பலனும் இடம் மாற்றும். ஆனா இடம் மாறி போய் லோக் ஆகிக்கிறது, இடம் மாறி ஏன்டா வெளிநாட்டுல போய் இருக்கிறோன்ற மாதிரியான விஷயங்கள் நினைக்கிறது பண்ணும். இதே மாதிரி இவரு யாரு? கடக லக்னம், தனுசு லக்னத்துக்கு இவரு சந்திரன். ஒளியா இருந்தாருன்னா ஒரு மாதிரி பண்ணுவாரு, உச்சமா இருந்தாருன்னா ஒரு மாதிரி பண்ணுவாரு. இந்த இடத்துல சந்திரன் கடுமையான கடன் நோய், வம்பு வழக்கு அமைப்புகளை கொடுக்குற நோயவே கொடுத்துடுறாரு. ஓகேங்களா? நீச்சமாக இருந்தால் வயதுக்கு ஏற்ற மாதிரி, லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயுளையும் விரயம் செய்வார் 12ஆம் இடத்துல. ஓகே, அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு இவரு 8ல் இருக்கக்கூடிய இவரு யாரு? சூரியன். நோயை கொடுக்குறாருங்க. சில இடங்கள்ல தீர்க்க முடியாத நோய், சில இடங்கள்ல வம்பு வழக்கு, அரசு சார்ந்த எதிர்ப்பு, தந்தை சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல பிரச்சனை, இந்த மாதிரியான எதிர்ப்பு, எதிரிகளை அரசு சார்ந்து கொடுக்குறாரு. இந்த லக்னம் யாரு? கும்ப லக்னமா இருந்தீங்கன்னாக்கா இவரு 8ஆம் அதிபதி புதன் வருவாரு. இந்த புதனும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்னு அந்த கிரகத்தின் காரக அமைப்பு 8ஆம் பாவக தன்மையில வேலை செய்யுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக ஒரு மீன லக்னத்துக்கு சுக்கிரன். சுக்கிரன் எதுல பண்ணுவாரு? பெண்கள், காமம், திருமணம், கணவன், மனைவி இந்த அமைப்புகள்ல
8ஆம் இடத்தினுடைய தன்மையை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்படிதான் ஒரு கிரகத்துக்குமே இருக்கக்கூடிய அந்த 8ஆம் பாவகத்தினுடைய மாற்றம். சரி, உங்களுடைய இன்னும் மிச்ச பேலன்ஸ் கேள்வி இருக்குல்ல, அது என்னன்னு பார்ப்போம். சோ லக்னமுடைய குணம் வேறாக இருக்கும்போது 8ஆம் பாவகம் குணம் வேறாக இருக்குமா? கண்டிப்பா இருக்குது. ஒரு லக்னத்துக்கும் ஒரு மாதிரி. ஓகேங்களா? சோ not based on 8th house placement. Okay, இதுல and also the second 2 11ஆம் house, even thought it's the same thing if all type of lagna. Okay, there is any small different base brother. எல்லா அமைப்புகளுக்கும் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிகளுக்கும் தனி குணம் இருக்கு. மேஷமும் விருச்சகமும் எடுத்தீங்கன்னா மேஷ லக்னம் சரவீடு, விருச்சக லக்னம் சிறவீடு, மேஷம் நெருப்பு, விருச்சகம் தண்ணி, இந்த மாதிரி பல அமைப்பு இருக்குல்ல. மேஷம் முதல் நிலை ஃபாஸ்ட், இந்த அமைப்புகள்ல ஒரு மறைவு, தன்னை மறைச்சிக்கக்கூடியவர், டிம்மானவர், விருச்சகம் அப்படின்னு வருதுல்ல. ஒவ்வொரு லக்னத்துக்கும் தனித்தனி குணம் இருக்கு. நீங்க ஒரு கட்டம் இந்த லக்னத்தை முடிவு பண்ணி தசை சொல்றதுதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஜோதிடரோட விஷயம். எடுத்தோடனே இருக்கிற இதுக்கு பலன் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஆயிரும். இதுல அந்த லக்ன குணங்களை முடிவு செய்வதற்கு உங்களுக்கு மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் என்ன வித்தியாசம், மகரத்துக்கும் கும்பத்துக்கும் என்ன வித்தியாசம், இந்த அமைப்புகள் தெரிஞ்சுதான் ஆகணும். அந்த டிஃப்ரெண்ட் நீங்க ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணும்போது நிறைய பேர் கூட பேசும்போது அந்த அமைப்பு வரும். இப்படி பேசுறாரு, வாய்ஸ் இப்படி இருக்கு, செவ்வாய் ராசியில இருந்தா வாய்ஸ் இப்படி இருக்கும், புதனோட லக்னம் இருந்தா இப்படி பேசுவாங்க, சூரியனோட தன்மையில இப்படி பேசுவாங்கன்றது எல்லாமே தனித்தனி அமைப்புகள் இருக்கும். அது உண்மையிலேயே ஒரு மாதிரியான விஷயமா இருக்கும். இது அனுபவத்தின் பேர்ல வரும். நீங்க கேட்ட மாதிரி எல்லா லக்னத்துக்கும் 8ஆம் பாவகம் வெவ்வேறு அமைப்புகளை லக்னத்தை பேஸ் பண்ணி பண்ணும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.